தனி மனிதராக இருக்கிறார், தனிக்கட்டையாக இருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். குடும்பம்னு ஒன்று இருந்ததுனாக்கா உங்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை, விலைவாசி உயர்வை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படின்ற மாதிரி கடைசியாக அந்த வார்த்தையை விட்டுட்ட உடனே கோபத்தில் உடனே வெடித்து எழுந்த உடனே டக்குன்னு அது வரைக்கும் காமராஜர் சிரித்து கொண்டே தான் இருக்கிறார். அண்ணாதுரை அப்படி சொன்ன உடனே ஒரு நிமிடமாக இருக்கும் முகம் மாறுகிறது. இருந்தாலும் நண்பர் என்ற முறையில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சியில் இந்த அனந்த நாயகி எழுந்து கடுமையாக அண்ணாதுரை அவர்களை கண்டித்து பேசி, அதுக்குத்தான் உன் மனைவியோட வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட வைக்கல, நீ எப்படி பெருந்தலைவர் காமராஜர் குழந்தை குட்டி இல்லை குடும்பம் இல்லை, நீ எப்படி நீ பேச முடியும், அவர் திருமணம் ஆகாத நபர்ன்றதை கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு உங்கள் மனைவி வயிற்றில் புழு பூச்சி கூட வைக்கலன்னொன்னே அண்ணாதுரையும் முகமும் மாறுது. அதுவரை சிரித்து கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் சடனாக முகம் மாறுகிறது. பட்டுன்னு அந்த நேரத்தில் அப்படியே எழுந்திருக்கிறாரு. நீ வான்னு சொல்லிட்டு அனந்த நாயகியை கை காமிச்சிட்டு அவருடைய அறைக்கு போகிறாரு. கடுமையான எச்சரிக்கை. அனந்த நாயகியை கடுமையாக திட்டுக்கிறார். என்ன பேச்சு பேசியிருக்கிற நீ அங்கே உள்ளார, என்ன நினச்சிட்டு இருக்கு நீ, அரசியல் வேறு இது வேறு. அவர் என்ன சொன்னார், சொன்னதுக்காக நீ அப்படி பேசலாமா அவரை? அவர் என்ன பேசினார்? இல்லை ஐயா, உங்களை தான் தப்பாக பேசியிருக்கிறாரு, கல்யாணமாவா நீங்கள் இருக்கிறீங்களே, சம்சாரி இல்லாமல் இருக்கீங்களே, அதை அப்படி குத்தி காட்டி பேசுகிறப்ப என்னால் தாங்க முடியலன்னு. அதுக்காக அவர் சொன்னதில் என்ன தவறு இருந்ததா? அண்ணாதுரை பேசுனது தவறு இருக்குதா? கல்யாணம் ஆகாதவன் தான், தனி கட்டையாக தான் இருக்கிறேன், எனக்கு குடும்பத்துடைய கஷ்டம் இதெல்லாம் தெரியாது, இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறேன்னு. அதுக்கு நீ அப்படி பேசுறியே, நீ அண்ணாதுரையை பேசியிருந்தாலும் பரவாயில்ல, விமர்சனம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய மனைவி வயிற்றில் இப்படின்னு சொன்னது எந்த விதத்தில் இது நியாயம்? அவங்களுக்கு கேட்டிருந்தா எப்படி துடிச்சிருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க? இது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீ இப்படி செய்யலாமான்னு கடுமையாக திட்டுறாரு. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொருடைய பெண் குழந்தை இல்லை என்ற அந்த வலியை உணராமல் நீ இப்படி பேசியது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா இல்லையா? கடுமையாக கண்டிச்சோன்னே அவர் தன்னை மீறி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இங்கே என்கிட்ட கேட்காத போய் அண்ணாதுரை கிட்ட கேளு போன்னார். அதன்படியே அனந்த நாயகி அண்ணாதுரை கிட்ட அவையில் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி பேசியதற்காக என்று பேசியிருக்கிறார். அவை அரசியல் தலைவர்கள் இப்படியாக இருந்த இடம் தமிழ்நாடு. அண்ணாதுரை இருந்த வரைக்கும் இது ஓரளவுக்கு கடைபிடிக்கப்பட்டது, முழுதும்னாக சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு. அதுக்கு பிறகு எங்கே மாறி இன்னைக்கு எங்கே வந்திருக்குது? பொதுக்கூட்டம் என்றாலே செல்வி ஜெயலலிதாவை கொச்சியாக ரெட்ட அர்த்தத்தில் பேசி பேசி விசில் வாங்கிறது, இப்படி தான் மாறி இருக்குது. அது இன்னைக்கு ஊடகத்துக்குள்ள பத்திரிகையாளர் என்ற போர்வையிலும் எங்கே நின்று தலைவிரிச்சு பேயாட்டம் ஆடுது. மிக கொச்சியாக சீமானுடைய மனைவியை பற்றி பேசி போட்டிருக்கிறார் முக்தார். அவர் போட்டதுக்கான நோக்கம் என்ன ஏது தெரியல. அவருக்கு ஏன் விமர்சனம் பண்ணணும், எதை விமர்சனம் பண்ணணும், எப்படி விமர்சனம் பண்ணணும்? அவருக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது.